நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. செல்ல குட்டிக்கு இல்லாத ஆப்பிளா? இந்தா. 2 வேணுமா? இந்தா. ரியா முதல்ல கொடுத்தது சாப்பிடு. அதை விட்டுட்டு 3 வேணும் 4 வேணும்னுட்டு அப்புறம் எதையுமே சாப்பிடாம அப்படியே எல்லாத்தையும் கீழே தூக்கி போட்டுருவேன். ஒழுங்கா கையில இருக்கிறத சாப்பிடு முதல்ல. அப்பா அம்மா திட்டா. விட்ராமோ, அவ கிடக்குறா. உனக்கு என்ன 3 தானே வேணும்? இந்தா. சரி ஐஷு, இந்தா நீ ஆப்பிள் சாப்பிடு. எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஏண்டி? ஏன் வேண்டாம்? இப்ப எதுக்கு இது? நேத்து வச்ச ஐஸ் பத்தலன்னு இப்ப திரும்ப ஐஸ் வைக்கிறீங்களா? அத்தோ அம்மா, இது ஐஸ் இல்ல, ஆப்பிள். அம்மா ஒண்ணுமே தெரியல. என்ன ஐஷு, நீ குழந்தைக்கு தெரிஞ்சது கூட உனக்கு தெரியலையே. இது ஐஸ் இல்லடி, ஆப்பிள். இது ஆப்பிள் எனக்கு தெரியும். இப்ப எதுக்கு எனக்காக ஆப்பிள் எல்லாம் கட் பண்ணி கொடுக்குறீங்க? உங்களுக்கு என்ன என் மேல அவ்வளவு அக்கறையா? ஓ, அப்ப நேத்து எவ்வளவு அக்கறை இருக்குன்னு காமிச்சது பத்தல போலியே. சரி, முதல்ல நீ ஆப்பிளை எடுத்துக்கோ, அப்புறம் நான் அக்கறை எடுத்துக்கிறேன். நீங்க ஒண்ணும் எடுக்க வேண்டாம், எனக்கு ஆப்பிளும் வேண்டாம். ஐஷு, நீ கோமாரு, நான் வேணாங்கள. ஆனா சாப்பிடுற விஷயத்துல அடம் பிடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஓ, நீங்க மிரட்டுனா அப்படியே நான் பயந்துருவேனா? நான் உங்ககிட்ட கேட்ட விஷயத்த நீங்க பண்ணாம இருக்கும்போது நீங்க சொன்னது மட்டும் நான் எதுக்குங்க பண்ணணும்? எனக்கு ஒண்ணும் வேண்டாம், போங்க. வேண்டாமா? பிரியமா, அந்த பெரம்பெடு. ஐஷு, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? சரி, நேற்று ஸ்கேன் பண்ணும்போது நான் கூட இருக்கல, தப்பு தான். அதுக்கு தான் மன்னிப்பு கேட்டுட்டேன். இன்னும் என்ன பண்ணணும்? ஓ, நீங்க எல்லாம் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் நீங்க மன்னிப்பு கேட்டா உடனே நான் மன்னிச்சுட்டு உங்ககிட்ட சிரிச்சு பேசணும்ல? நீ சிரிச்செல்லாம் பேச வேண்டாம், கோமாவே இரு. ஆனா சாப்பிடுற விஷயத்துல இப்படி ஓவரா பண்ணிட்டு இருந்தேன்னா நான் கெஞ்சிட்டெல்லாம் இருக்க மாட்டேன், அடி சாத்திடுவேன். ஓ, அடிப்பீங்களா? அந்த அளவுக்கு என் மேல பாசம் இல்லாம ஆயிடுச்சுலங்க. என் மென்டல், அடிப்பேன்னு சொன்னதே உன் மேல இருக்கிற பாசத்துல தாண்டி. இரியா, என்ன அடிக்கிறதுல உனக்கு என்னடி அவ்வளவு ஆர்வம்? நீங்க மட்டும் என்ன அடிச்சீங்களா? அப்பனா அப்பா உங்களை அடிச்சுவாங்க. அப்பா, பாப்பா போய் குச்சி எடுத்துட்டு வரட்டா? அம்மா அடிக்கலாம். வேணாண்டாமோ, அம்மா சாப்பிடலன்னா வேணா குச்சி எடுத்துட்டு வந்து அடிக்கலாம். குச்சி எடுத்துட்டு வந்து அடிக்கிற அளவுக்கு உன் அம்மா வைக்க மாட்டான்னு நினைக்கிறேன். என்ன ஐஷுமா, சாப்பிடுறல? அப்ப கூட நேத்து நீங்க எங்க போனீங்கன்னு சொல்ல மாட்டீங்க. நீங்க எங்க போனீங்கன்னு கூட எனக்கு முக்கியம் கிடையாது. ஆனா என்கிட்ட சொல்லிட்டு கூட போக முடியாத அளவுக்கு அப்படி என்ன உங்களுக்கு எமர்ஜென்சின்னு தான் கேக்குறேன். ஐஷு, ஏண்டி? அதான் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டேன்னு சொன்னேன், திரும்பவும் சுத்தி சுத்தி அங்கேயே வந்து நிக்கிற. சரிங்க, நான் எங்கேயும் வந்து நிக்கல, நான் போறேன். ஏய் ஐஷு, நில்லு. ஏய், எங்க ஓடுற? அப்படியே நைஸா ஆப்பிள் சாப்பிடாம எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறியா? நீ இப்ப இந்த ஆப்பிள சாப்பிடாம நான் உன்னை விட மாட்டேன். ஆப்பிள் தானே, எனக்கு சாப்பிட தெரியும், நீங்க விடுங்க. உனக்கு தெரிஞ்சா பத்தாது, நீ சாப்பிடுறது எனக்கும் தெரியணும். இங்கேயே சாப்பிடு. நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்றேன்ல, விடுங்க முதல்ல. ரியம்மா, உன் அம்மா சொன்னா கேக்குற மாதிரி தெரியல, போய் பெரம்பு எடுத்துட்டு வாப்போ. சரிடா தங்கம். என்ன பெரம்பு எடுத்துட்டு சொன்னா நான் பயந்துருவேனா? எனக்கெல்லாம் ஒன்றும் பயம் இல்ல. உனக்கு பயம் இல்லைன்னு தான் உன் கண்ணிலேயே தெரியுது. என்ன பெரம்பு எடுத்துட்டு வந்தா அடிச்சிருவீங்களா? அதுலயும் நான் இப்போ மாசமா வேற இருக்கேன். மாசமா இருந்தா அடிக்க கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? பயப்படாத, அடிக்க மாட்டேன். சரி விடுங்க. அடிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன், விடுறேன்னு சொல்லலையே. நேத்து காமிச்ச அக்கறை கொஞ்சம் பத்தலன்னு சொன்னல. எங்க வேணா? ஏய், என்ன வேணா? இப்ப இப்படிதான் வேணான்னு சொல்வ, அப்புறம் உங்களுக்கு என் மேல அக்கறையே இல்லைன்னு சொல்வ. எதுக்கு வம்பு? என் அக்கறைய நான் காமிச்சிடுறேன்ப்பா. ரொம்ப தான் அக்கறை. நேற்று ஸ்கேன் பண்ணும்போதும் கூட இருக்கல, அப்புறம் ஸ்கேன் பண்ணது என்னாச்சு, எல்லாம் நார்மலா இருக்கா, ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டீங்களா? அந்த அளவுக்கு தான் இருக்கு உங்க அக்கறை. ஏ லூசு, நான் ஒரு டாக்டர் டி. உன்னோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்தாலே உனக்கு எல்லாமே நார்மலா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாதா? நீ உனக்கு ஸ்கேன் பண்ணி முடிச்சதுமே அந்த ரிப்போர்ட்டை எனக்கு அனுப்பி வைக்க சொல்லியிருந்தேன். அப்பவே நான் பார்த்துட்டேன், உனக்கு எல்லாமே நார்மலா இருக்குன்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு. ஓ, அப்ப எனக்கு எல்லாமே நார்மலா இருக்குன்ற தைரியத்துல தான் நேற்று அவ்வளோ லேட்டா வந்தீங்க. எனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்திருந்தா அப்ப உடனே ஓடி வந்திருப்பீங்கல்ல.
ஏ லூசு, விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லாதடி. ஐஷோ, எனக்கு உன் மேல அக்கறை இல்லை அப்படி இப்படி நீ என்ன வேணா சொல்லிக்க, அதெல்லாம் எனக்கு பரவாயில்ல. ஆனா உனக்கும் நம்ம குழந்தைக்கும் ஏதாவது ஒண்ணுன்னா என்னால சத்தியமா தாங்கிக்க முடியாது. விளையாட்டுக்கு கூட இப்படி எல்லாம் சொல்லாத ஐஷோ. சரி, அப்படி சொல்ல மாட்டேன். ஆனா அக்கறை இல்லைங்கிறது உண்மை தானே? ஏய், என்னடி இப்படி சொல்ற? எனக்கு உன் மேல அக்கறை இல்லைன்னு உனக்கு தோணுதா? ஆமா, அக்கறை இருக்கு அக்கறை இருக்குன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க, காமிக்க மாட்டேங்கிறீங்களே. இப்ப காமிக்கிறேன் பாரு. சேலையில் நிலவயறிந்தேன், காலிலே சிறகயறிந்தேன், கனவிலே காதலை என்று நேரில் அறிந்தேன். என் பக்கம் உன்னை அறிந்தேன், பல சிக்கல் உன்னால் அறிந்தேன். நீ நடமாட்டும் திராட்சை தோட்டம் எதிரில் அறிந்தேன். என்ன சக்தி, என்கிட்ட ஏதாவது காரி ஆகணுமா? பீச்சுக்கெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஏய், கூடயே இருக்க மாட்டேங்குதுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு சரி இன்னைக்கு பீச் கூட்டிட்டு வரலாம் கூட்டிட்டு வந்தா காரி ஆகணுமா? நான் கேக்குறேன், உன்னைய போய் கூட்டு வந்தேன் பத்தியா, என்ன சொல்லணும்டி? ஐயோ சக்தி, சக்தி கோவப்படாதீங்க சக்தி. ஏ போடி, நான் கோவமா கிளம்புறேன். ஐயோ சக்தி, இருங்க சக்தி. பின்ன என்னடி ஆசையா கூட்டிட்டு வந்தா? ஏன் சக்தி, நிஜமாவே ஆசையா தான் கூட்டிட்டு வந்தீங்களா? திரும்பவும் சந்தேகமா? நான் போறேன், போடி. ஐயோ சக்தி, இருங்க சக்தி, தெரியாம கேட்டுட்டேன், இனி கேட்க மாட்டேன். சரி சொல்லு. நான் சொன்னதா கோவப்படுறீங்களே, நீங்க சொல்லுங்க. என் கையல், நம்ம ரெண்டு பேரும் இப்படி தனியா வெளியெல்லாம் வந்து எவ்வளவு நாள் ஆச்சுல? நாள் இல்ல சக்தி, வருஷம் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு முகில் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெளியே வந்தோம்னு நினைக்கிறேன். அவனுக்கு இப்ப 4 வயசு ஆகுது. அப்படி பார்த்தாலும் நம்ம வெளியெல்லாம் வந்து 5 வருஷம் ஆச்சு. ஏய், 6 மாசத்துக்கு முன்னாடி உன் பிறந்த நாளைக்கு உன்னை வெளியே கூட்டு வந்தல்லடி, அப்ப என்னடி 5 வருஷம் ஆச்சுங்கிற? ஏய் சக்தி, அப்ப நம்ம முகிலும் மைனா எல்லாரையும் கூட்டிட்டு தானே வந்தோம். நீங்க என்ன கேட்டீங்க? தனியா வெளியே வந்து எத்தனை நாள் ஆச்சுன்னு தானே கேட்டீங்க. சரி விடு, இதுக்கப்புறம் தனியா வெளியே வரலாம். நிஜமாவா சக்தி? என்ன அதிசயமா இருக்கு, தனியாலாம் என் கூட வெளியே வரணும்னு தோணுது. ஏ, தோணாமையெல்லாம் இல்ல கையல், எப்பவுமே தோணும். ஆனா என்ன நேரம் தான் கிடைக்க மாட்டேங்குது. எப்படி நேரம் கிடைக்கும்? உங்களுக்கு தான் ஷமீரனா கூட இருக்கிறதுக்கே நேரம் பத்த மாட்டேங்குதே. ஏ கையல், வேணாம் வேணாம் வேணாம், நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். என்னால அவனை பார்க்காம இருக்க முடியாது, அவன் கூட பேசாம இருக்க முடியாது. அவன் கூட இருந்தா நேரம் போறதையே மறந்துடுவேன், அதானே? சரி, மத்த நாள் என் கூட இருக்கலன்னா பரவாயில்ல. இப்போ வேலண்டைன்ஸ் டே வரப்போதே, அன்னைக்காவது என் கூட இருப்பீங்களா? இல்ல அன்னைக்கும் என் ஃப்ரெண்டு தான் முக்கியம்னு ஃப்ரெண்டை பார்க்க போயிருவீங்களா? வேலண்டைன்ஸ் டேவா? ஏ, வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறதுக்கு நம்ம என்ன லவ்வர்ஸ் ஆடி? ஏன் சக்தி, ஏன் லவ்வர்ஸ் மட்டும் தான் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடணுமா? கல்யாணம் ஆயிட்டா வேலண்டைன்ஸ் டே கொண்டாட கூடாதா? இல்ல லவ் தான் இல்லன்னு ஆயிடுமா? ஏ, கல்யாணம் ஆயிட்டா லவ் எல்லாம் இல்லன்னு ஆகாது. ஆனா அதுக்குன்னு வேலண்டைன்ஸ் டே எல்லாம் யாராவது கொண்டாடிட்டு இருப்பாங்களா? அப்புறம் வருஷத்துல ஒரு நாள் லவ் பண்றவன் தான் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுவான். வருஷம் பூரா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கவன் எதுக்கு வேலண்டைன்ஸ் டேன்னு தனியா கொண்டாடணும்? யாரு நீங்க? வருஷம் பூரா லவ் பண்றீங்களா? இல்லையா பின்ன என்ன, உன்னை எப்ப பார்த்தாலும் கொஞ்சிட்டு உனக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்தாதான் லவ் பண்றாங்கன்னு அர்த்தமா? இது எதுவுமே இல்லைனாலும் உனக்கு எப்போ என்ன தேவையோ அதை நீ சொல்லாமையே நான் பண்றதும், என்னோட நிலைமைய நான் உனக்கு புரிய வைக்காமையே நீ புரிஞ்சுக்கிட்டு எனக்காக விட்டு கொடுக்கறதும், இதுதான் கையில் உண்மையான காதல். இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஒரு பூவும் சாக்லேட்டும் கொடுத்து ப்ரொபோஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் புரியாது. எப்பவுமே பொண்டாட்டிய லவ் பண்ணிக்கிட்டு இருக்கவன் வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் அதை ஸ்பெஷலா எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்க மாட்டான். என்னடி நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ பாத்துட்டே இருக்க. நான் சொல்றது புரியுதா இல்லையா? சக்தி, வாய் மட்டும் இல்லைன்னா உங்களை எல்லாம் நாய் தூக்கிட்டு போயிடும்னு சும்மாவா சொன்னாங்க? ஏய், ஆமா பின்ன, வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு எங்க கிஃப்ட் கேட்டுவனோன்னு எப்படி பேசி மழுப்புறீங்க பாருங்க. ஏச்சி லூசு, எவ்வளவு கருத்தா பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு என்னடி வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு கிஃப்ட் தானடி வேணும், வாங்கி தர விடு. ஐயோ சக்தி, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். எனக்கு கிஃப்ட் எல்லாம் எதுவும் வேண்டாம். நீங்க சொன்னதே எனக்கு பெரிய கிஃப்ட் தான். நீங்க சொன்னது உண்மைதான் சக்தி. வருஷத்துக்கு ஒரு நாள் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறதுலாம் எந்த அர்த்தமும் இல்ல. வருஷம் பூரா ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து வாழணும், அதுதான் உண்மையான லவ். அப்பாடா, மூச்சை புடிச்சு பேசுனதுக்கு என் பூனைக்குட்டிக்கு ஒரு வழியா புரிஞ்சிருச்சுடா. போங்க சக்தி. எனக்கு
மின்னல், சாரிடி, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன். ஆனால் எல்லாமே உன் நல்லதுக்கு தான் மின்னல். ஆனால் ஏண்டி என்னை விட்டு போன்னு எவ்வளோ தூரம் சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிற? எப்படி கேட்ப? நீ என்னை விட்டு போக முடியாத அளவுக்கு உன்னை காதலிக்க வச்சது நான் தானே. ஆனால் இப்போ நானே தான் உன்னை என்னை வெறுக்க வச்சு என்னை விட்டு போகவும் வைக்கணும். நானும் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தேன், ஆனால் நீ என்னை விட்டு போகிற மாதிரி தெரியல. அதான் நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சாலாவது என் மேலே கோவப்பட்டு என்னை விட்டு போயிடுவல்ல. இதுக்கப்புறம் நான் என்னன்னாலும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு உனக்கு தெரியணும் மின்னல். அதுக்காக தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சேன். ஆனால் அது கூட நீ இந்த வீட்டை விட்டு போகிற வரைக்கும் தான். எப்போ நீ இந்த வீட்டை விட்டு போறியோ அப்போவே வீட்டிலலாம் பேசி இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லி நிறுத்திடுவேன். ஆனால் அது வரைக்கும் நீ என்னை வெறுக்கிறதுக்காக நான் உன்னை கொஞ்சம் கஷ்டப்படுத்தி தான் ஆகணும் மின்னல். என்னை மன்னிச்சிரு. மன்னிக்க மாட்டேன்டா. ஏய், நீ எப்போ வந்த? நெஞ்சில என் பேர் மேல கை வச்சு என்ன மன்னிச்சிரு மின்னல்னு கேட்டியே, அப்பவே வந்துட்டேன். அப்பதான் வந்தியா இல்லை அதுக்கு முன்னாடி பேசுனதெல்லாம் கேட்டியா? அதுக்கு முன்னால என்ன பேசுன? அதுதான் நான் கேட்கலையே. ஓ, நல்ல வேலை. எந்தடா அதுக்கு முன்னால என்ன பேசுன? சொல்ல முடியாது, போடி. சொல்ல முடியாதா? நீ சொல்லாட்டி நீ என்ன பேசிருக்குன்னு எனக்கு தெரியாதா? தெரியுமா? எங்க என்ன பேசுனேன்னு சொல்லு பார்க்கலாம். அது என் மின்னல், நான் உன்னதான் லவ் பண்றேன், எனக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும். ஆனா சும்மா உன்னை கொஞ்சம் விளையாட்டு காமிக்கதான் இப்படியெல்லாம் ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன ஒரு மாசம் அலைய வச்சல, அதுக்கு தான் நான் உன்னை கொஞ்சம் வெறுப்பேத்திட்டு இருக்கேன். நான் உன்னை கொஞ்சம் வெறுப்பேத்திட்டு அதுக்கப்புறம் நான் உன்னதான் லவ் பண்றேன்னு சொல்லிடுவேன். அது வரைக்கும் நான் உன்னை வெறுப்பேத்துறத கொஞ்சம் பொறுத்துக்கோ, என்ன மன்னிச்சுடு, இதை தானே சொல்லிட்டு இருந்த? இல்ல இல்ல, அப்ப வேற என்ன சொல்லிட்டு இருந்த? என் அறிவு கிட்ட மின்னல், உனக்கு கொஞ்சமாவது மண்டையில மசாலா இருக்கா? ஒருத்தன் வேண்டாம் வேண்டான்னு சொல்றானே, திரும்பவும் எதுக்கு பின்னாலேயே வந்து டார்ச்சர் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ശരിക്കും അങ്ങനെയാണോ പറഞ്ഞത്? ஐயோ, சவுண்ட் எல்லாம் இறங்குதே, அழுதுருவாளோ? ஏய், நான் தான் நேத்தே இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டேன்ல, அது சொன்னதுக்கு அப்புறமும் என் பின்னாடி சுத்திட்டு இருக்க. சரி, சுத்து சுத்து. எவ்வளவு நாளைக்கு? எப்படியோ இன்னொரு 3 மாசத்துல எனக்கு கல்யாணம் இருக்கும், அதுக்கப்புறம் சுத்த முடியாதுல்ல. என்ன எதுவும் பேசாம சைலண்டா இருக்கா? அழுதுருவாளோ? என் மின்னல் அழுதுறாதுடி, நானே ஏதோ கண்ட்ரோல் பண்ணி பேசிட்டு இருக்கேன். ஏய், என்னடி எதுவும் பேசாம நிக்கிற? ஏதாவது சொல்லு. അല്ല, ഞാനൊരു വിഷയത്തെ തീവ്രമായി യോசிச்சிட்டு இருக்கேன். தீவிரமா யோசிக்கிறாளா? அப்படி என்ன யோசிக்கிறா? அப்படி என்னது தீவிரமா யோசிக்கிற? அல்லடா, நீ உன் நெஞ்சில ஷைலஜான்னு எந்த பேரு தானே பச்சை குத்தி இருக்கு. எப்படியும் நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட பேரு ஷைலஜான்னு எல்லாம் இருக்காது. அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு உன் நெஞ்சில என் பேரை பார்க்கும்ல, அப்ப என்ன பண்ணுவ? ரொம்ப அறிவா கேக்குறா. இதுக்கு இப்ப என்ன சொல்றது? அது இவன் இந்த பிள்ளைய பிடிக்கலேன்னு தாம சொல்றான். ஆனா எப்ப பார்த்தாலும் இந்த பிள்ளையோடயே தாம இருக்கான். ஆனா கேட்டா சொல்லுவாமா, ஒரு காதலும் கிடையாது, ஒரு கத்திரிக்காயும் கிடையாது. கிளி அன்பு செல்வா. வாசிம்ரன், நல்ல வேலை வந்த. கிளி, அதான் இந்த பிள்ளைய பிடிக்கல, அந்த சிந்தாசு தங்கச்சி தான் கெட்டிக்க போறேன்னு சொல்லிட்டல்ல, அப்புறம் என்னத்துக்கு இந்த பிள்ளையோட பேசிட்டு இருக்க? நானா பேசிக்கிட்டு இருக்கேன்? அவதான் என்ன தேடி வந்து பேசிட்டு இருக்கா, அது அவட்ட சொல்லு. ஆமாமா, நீ பெரிய யோகியன்றது எனக்கு தெரியுமே. அங்க உன் அக்காவும் அம்மாவும் உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க பாரு, போ. அவங்க எதுக்கு என்ன தேடுறாங்க? வேற எதுக்கு? அதான் நேத்து அந்த சிந்தாசு தங்கச்சி கெட்டிக்க சம்மதிச்சல்ல, அவங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறதுக்கு தான் தேடுறாவோ, போ. என்னது, பொண்ணு பார்க்கவா? ஆமலே, நீ தான அந்த பிள்ளை கட்டிக்கிறதுக்கு சம்மதம்னு சொன்ன, அப்புறம் பொண்ணு பார்க்க வான்னு கேக்க? கல்யாணத்துக்கெல்லாம் சம்மதம் தான், ஆனா அதுக்குன்னு பொண்ணெல்லாம் எதுக்கு பாத்துக்கிட்டு? அதான் நான் நேத்தே சொல்லிட்டேனே, அம்மாவும் அக்காவும் பார்த்தா போதும்னு. எனக்கெல்லாம் ஒன்றும் பொண்ணெல்லாம் பார்க்க வேண்டாம், அவங்களே போய் பார்க்க சொல்லுங்க. உனக்கு பார்க்க வேண்டாம்டா, உன் மகனுக்கு எப்படி இருக்குன்னு இந்த பிள்ளைக்கு பார்க்க வேண்டாமாக்கு? பார்க்காமயே பிடிக்கிறதுக்கு நீ என்ன அசித் குமாரா? நீ மட்டும் இந்த பிள்ளை கட்டிக்க சம்மதம்னு சொன்னா போதுமா? அந்த பிள்ளைக்கு ஒன்ன பிடிக்க வேண்டாம்? பொண்ணு பார்க்க போய் அந்த பிள்ளைக்கு ஒன்ன பிடிச்சிருந்தா இந்த கல்யாணம் நடக்கும். அங்க அக்கா ஒன்னு தேடிக்கிட்டு இருக்கா, வந்து சேரு. அன்பு வேண்டடா, போவல்லே. பொண்ணு பார்க்க போறேன், போயிட்டு அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருந்தா 3 மாசத்துல கல்யாணம். எடா வேண்டா, பரனே கேட்டோ, போகாதேன்னு சொன்னா போவாத. போன என்னடி பண்ணுவ? எதுக்கு இப்ப பக்கத்துல வர? பெண்ணுதானே, போகாத அன்பு. என்ன பக்கத்துல வந்து சொன்னா போகாம இருந்துருவனா? அப்ப போதான் போறியா?
ஆமா. சரி போ. ஆனா நீ போய் அந்த பொண்ணை பார்த்தாலும் உனக்கு ஏன் ஞாபகம் தான் வரும். ஏன்? எதுக்கு உன் ஞாபகம் வருது? அதெல்லாம் ஒன்றும் வராது. வரும் அன்பு. உனக்கு அந்த பொண்ணை பார்க்கும்போது கூட ஏன் ஞாபகம் தான் வரும். அப்புறம் எப்படி நீ அந்த பொண்ணுக்கு ஓகே சொல்றேன்னு நானும் பார்க்குறேன். உன் ஞாபகம் வருது. அதெல்லாம் ஒன்றும் வராது. வரும் அன்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா உங்களை பார்க்க